என் இரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் நீரிழிவு இரத்த சர்க்கரை குறைவை ஏற்படுத்தும். இதை தாழ்நிலை இரத்த சர்க்கரை ஹைப்போகிளைசிமியா என்றும் கூறுகிறோம். உணவு உட்கொள்ளும் நேரத்தில் தாமதம், பரிந்துரைக்கப்பட்ட மருந்து அளவை விட அதிகமாக உட்கொள்ளுதல் அல்லது வழக்கத்தை விட அதிக உடல் உழைப்பு போன்ற காரணங்களால் இது நிகழலாம். இரத்த சர்க்கரை அளவு குறையும் போது உடல் பல்வேறு அறிகுறிகளை வெளிப்படுத்தும். உதாரணமாக அதிக வியர்வை, கைகளில் நடுக்கம், வேகமான இதய துடிப்பு, திடீர் பசி அல்லது தலை சுற்றல் போன்றவை ஏற்படலாம். இவை உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியதற்கான உங்கள் உடலின் மென்மையான எச்சரிக்கைகளாகும். இவ்வாறு ஏற்பட்டால் பதட்டப்பட வேண்டாம். பெரும்பாலான நேரங்களில் எளிய நடவடிக்கைகளால் இதை சரி செய்யலாம். உடனே இனிப்பான ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். சில தேக்கரண்டி குளுக்கோஸ், அரை கிளாஸ் பழச்சாறு அல்லது ஒரு சிறிய மிட்டாய் போன்றவை. 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஓய்வெடுக்கவும். என்றால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிக்கவும். ஒருவேளை உடல்நிலை சரியாகவில்லை என்றால் மீண்டும் இனிப்பானதை உட்கொண்டு உங்கள் மருத்துவருக்கு தெரிவிக்கவும். நிலைமை சீரானதும் ஒரு சிற்றுண்டி அல்லது உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் சர்க்கரையின் அளவு மீண்டும் குறையாமல் இருக்கும். அரிதான சந்தர்ப்பங்களில் அறிகுறிகள் தீவிரமாக இருந்தால் உடனடி மருத்துவ உதவியை நாடுங்கள். அதனால்தான் எப்போதும் இனிப்பான ஒன்றை உடன் வைத்துக் கொள்வதும், குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரிவிப்பதும் நல்லது. இரத்த சர்க்கரை குறைவை தடுப்பதே சிறந்த அணுகுமுறையாகும். உங்கள் மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். மேலும் பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க சிறிய வாழ்க்கை முறை மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள்.